மார்வல் ஸ்டுடியோஸோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ட்ரெய்லர் இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் நிறைய செட் போட்டோஸ், லீக்டு ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதை நிறைய யூடியூபர்ஸ் பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த மூவியோட டைரக்டர் டெஸ்டின் டேனியல் கிரட்டன் ரீசெண்டா பிக் கோல்ட் பெல்ட் அப்படின்ற ஒரு மீடியா சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல ஃபேன்ஸ் என்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம், அட் த சேம் டைம் சிரிப்பாகவும் வருது. பிகாஸ் அவங்களோட கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் அதிகரிச்சிருக்கிறத நான் பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் இந்த ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. சீக்கிரமே ட்ரெய்லர் வருது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா என்னைக்கு வருது அப்படின்றத டேட் ரிவீல் அவர் பண்ணவே இல்லை. அதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துச்சு. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவியோட ட்ரெய்லரை எப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ஃபார்மேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க சோனி பிக்சர்ஸ் அண்ட் மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பிகாஸ் நோவே ஹோம் மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஆகஸ்ட் 23, 2021 டேட். பட் அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 4 months அப்ராக்சிமேட்லி கழிச்சு தான் மூவியை தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டிசம்பர் 17, 2021 அன்னைக்கு மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு இன்டர்நேஷனலி தியேட்டர்ல. அதுக்கப்புறம் அந்த மூவியோட ஃபைனல் ட்ரெய்லரை நவம்பர் மாதம் 14ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கும் மேக்ஸிமம் 4 months கேப் இருந்துச்சு. ஸோ அதே ஃபார்மெட்டை தான் இந்த பிராண்ட் நியூ டே மூவிக்கும் இங்கே ஃபாலோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிராண்ட் நியூ டே மூவியோட ரிலீஸ் டேட் ஜூலை 31, 2026 அப்படின்னா கண்டிப்பா மார்ச் மாசத்தோட கடைசி வாரத்தில் தான் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சோனி பிக்சர்ஸோட மூவி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போற மாதிரி இருக்கிறது ஹாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி தான். ஸோ அந்த மூவி ஒரு அனிமேட்டட் மூவி. ஸோ அது எப்போ தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களோ அந்த டைம்ல நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டினா ப்ராஜெக்ட் ஹேல் மேரின்னு சொல்லிட்டு ரயான் கோஸ்லிங்கோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூவி அப்பவும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த பிக்சார் மூவி ஒன்று த கோட்னு சொல்லிட்டு பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த டைம்ல ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. ப்ராபப்ளி ஆர் பாசிபிளி மார்ச் மாசத்தோட 2nd to 3rd வீக் அப்புறம் தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட ட்ரெய்லரை நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கெஸ் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோமோட ட்ரெய்லரை முதல் ட்ரெய்லர் அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 355 மில்லியன் வியூஸை கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. பட் இந்த பிராண்ட் நியூ டே மூவியோட ட்ரெய்லர் எத்தனை வியூஸை கலெக்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 4 full yearsக்கு அப்புறம் ஒரு ஸ்பைடர்மேன் ஃபிரான்ச்சைஸ் மூவி